வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மினிமேக்ஸ் அல்காரிதம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கேம் பிளேயிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அல்காரிதம் மினிமேக்ஸ் அல்காரிதம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக இந்த தான் ரொம்ப சிம்பிள் அல்காரிதம். நமக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ தான் முதல் தடவை என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மினிமேக்ஸ் அல்காரிதம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். மினிமேக்ஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது என்னென்னா ரிகர்சிவ் அல்காரிதம். அதாவது இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது இந்த மினிமேக்ஸ் அல்காரிதம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேக் ட்ராக்கிங் டெக்னிக்கில். ஓகே, பேக் ட்ராக்கிங் அல்காரிதம் டெக்னிக். ஸோ எப்போல்லாம் பேக் ட்ராக்கிங் சொல்கிறோமோ அது வேணும் பை டிஃபால்ட் அது என்ன போயிடும், ரிகர்சிவ் அல்காரிதத்துக்கு போயிடும். ஓகே, ஸோ நம்ம ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு பேக் போகிறோம் அப்படின்னாலே அது ரிகர்சிவ் காலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், போக முடியும். ரிகர்சிவ் காலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். ஓகே, ஸோ இது மினிமேக்ஸ் அல்காரிதம் வந்து பேக் ட்ராக்கிங் டைப் ஆஃப் அல்காரிதம். அதே மாதிரி இங்கே ப்ராசஸிங் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம் மாதிரி போகும். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிற டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோமோ அது எப்படி ஒர்க் ஆகுதோ சேம் டெக்னிக் தான் என்ன பண்ணுறோம் மினிமேக்ஸ் அல்காரிதம். அதாவது ட்ராவல்ஸ் பண்ணுறது, என்னோட சர்ச் பண்ணுறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் சர்ச் பண்ணுறோம். தென் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பிகினர்ஸ். ஓகே, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நெட் செட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கேட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, மினிமேக்ஸ் அல்காரிதம் எங்கே மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங்க்கும் கேம் தியரி. ஓகே, ஏற்கனவே சொன்னேன் இது வந்து கேம் பிளேயிங்கில் உள்ள ஒன் ஆஃப் தி அல்காரிதம் அப்படின்னு சொன்னேன். ஸோ எப்போல்லாம் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம், அதாவது நம்ம கையில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து டெசிஷன் மேக்கிங் அல்லது ரிலேட்டட் வித் 2 players கேம் அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணலாம்னா மினிமேக்ஸ் அல்காரிதத்தை என்ன பண்ணலாம் நாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அல்காரிதம் எப்போவுமே என்ன பண்ணால் ஆப்டிமல் சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா 2 பிளேயர்ஸும் என்ன பண்ணுறாங்க ஆப்டிமலாக விளையாடுறாங்க அப்படின்னா, அதாவது 2 பிளேயர்ஸோட மூவும் வந்து ஆப்டிமலாக இருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது ஆப்டிமல் தான். இந்த அல்காரிதம் என்ன தான் ஆப்டிமல் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் செஸ் கேம் விளாடுறோன்னு வைங்களேன், நம்ம ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுவோம்னா ஆப்போனண்ட் மூவை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஓகே, ஆப்போனண்ட் மூவ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துக்குவோம். அதே மாதிரி நம்மளோட பெனிஃபிட் அல்லது நம்மளோட கோல் என்ன இருக்கணும், ஹையாக இருக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம் ரொம்ப கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம் இது ஆப்டிமல். அதே மாதிரி தான் நம்மளோட ஆப்போனண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்மளை எப்படியாவது தோக்கடிச்சிடணும், அவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருப்பாங்க. ஓகே, அதுதான் என்ன சொல்கிறோம் ஆப்டிமல் பிளேயிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பெஸ்ட் சாய்ஸ் சூஸ் பண்ணுற ஒவ்வொன்றுமே என்னவாக இருக்கும், பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ மினிமேக்ஸ் அல்காரிதம் எங்கே அப்படின்னா மெயினாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கேம் பிளேயிங் யூஸ் ஆகுது. 2 players, அதாவது செஸ், செக்கர்ஸ், டிக் டாக்டோ, கோ அந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து 2 players கேம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறோம் மெயினாக என்ன பண்ணுறோம் மினிமேக்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். தென் இந்த மினிமேக்ஸ் அல்காரிதத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பிக் ஆஃப் பி பவர் எம். ஓகே, ஸோ பிங்கிறது பிரான்ச்சிங் ஃபேக்டர், என்கிறது டெப்த் ஆஃப் தி கேம் பிளேயிங் ட்ரீ. கேம்ங்கிறது டெப்த் ஆஃப் தி, அதாவது எவ்வளோ டீப்பாக போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்னது எம். ஓகே, ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லும் பிக் ஆஃப் பிஎம். ஓகே, இதுதான் ஏஐயில் இருக்க டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும். ஓகே, தென் நம்மளோட மினிமேக்ஸ் அல்காரிதத்தோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் பிஎம். பிக் ஆஃப் பிஎம். ஓகே, பிங்கிறது என்ன சொன்னேன் பிரான்ச்சிங் ஃபேக்டர்னு சொன்னேன், எம்ங்கிறது என்னன்னு சொன்னோம் அப்படின்னா டெப்த் ஆஃப் அவர் ட்ரீ. ஓகே, கேம் ட்ரீயோட டெப்த். ஓகே, B into D, time complexity big of BM. Okay, and minimax algorithm என்னது complete and optimal. Okay, so எப்போ ஆப்டிமல் அப்படின்னு சொல்கிறோன்னா 2 பிளேயரும் ஆப்டிமலாக விளாண்டாங்கன்னா அது ஆப்டிமல். கம்ப்ளீட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தில் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா மினிமேக்ஸ் அல்காரிதம் கண்டிப்பாக அந்த சொல்யூஷனை என்ன பண்ணிடும் ஃபைண்ட் பண்ணிடும். ஓகே, அதனால தான் என்ன சொல்கிறோம் கம்ப்ளீட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது மினிமேக்ஸ் அல்காரிதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். மினிமேக்ஸ் அல்காரிதத்தில் 2 players இருப்பாங்க. ஓகே, ஒருத்தர் என்ன சொல்கிறோம் மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்னொருத்தர் என்ன சொல்கிறோம் மின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்ஸ் பிளேயர் மேக்ஸிமைசர், மின் பிளேயர் வந்து மினிமைசர். ஓகேவா? ஸோ இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்போனண்ட்டோட சக்ஸஸ் என்ன பண்ணணும் ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ஃபைட் டு மினிமைஸ் தி
ஆப்போனன்ட் பெனிஃபிட் அண்ட் மேக்ஸிமைஸ் தேர் ஓன் ஸ்கோர். ஓகே, ரெண்டு பிளேயரோட, அதாவது மின் மேக்ஸ், ரெண்டு பிளேயரோட மெயின் எய்மே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்போனண்ட்டோட வின்னிங் சாய்ஸ் என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். அதை என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட வின்னிங் சாய்ஸை என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமைசர் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமைஸ்டு வேல்யூவை செலக்ட் பண்ணுவாங்க. மினிமைசர் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, மினிமைஸ்டு வேல்யூவை என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் இந்த மேக்ஸிமைஸரோட இனிஷியல் வேல்யூ -∞, மினிமைசரோட இனிஷியல் வேல்யூ என்னன்னா +∞. இது நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதாவது கேமோட இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிற ரெண்டு வேல்யூஸ், அவ்வளோதான் இது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், மேபி கேமை வந்து மேக்ஸ் பிளேயர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வைங்களேன். அப்போது மேக்ஸ் பிளேயரோட லெவல், அடுத்த லெவல் ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போயிடும் அப்படின்னா மினிமைசருக்கு, அதாவது மின் பிளேயருக்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், மின் பிளேயருக்கு போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸாம்பிளில் சர்க்கிளில் மேக்ஸிமைசருக்கும் ஸ்கொயர் என்ன பண்ணுறேன், மினிமைசருக்கும் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேக்ஸிமைசர் ஒரு சாய்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா, ஓகே, செஸ்ஸில் நான் ஒரு காயின் மூவ் பண்ணுறேன். ஓகே, மேபி ஹார்ஸை நான் மூவ் பண்ணுறேன்னு வைங்களேன். அந்த மூவால் என்னோட ஆப்போனண்ட்டுக்கு ரெண்டு ஆப்ஷன், ஓப்பன் ஆப்ஷன் கிடைக்குது. ஓகே, அந்த ரெண்டு ஆப்ஷன் என்னைய பிளாக் பண்ணுறதுக்கு, அந்த ரெண்டு ஆப்ஷனும் அவங்க என்னைய பிளாக் பண்ணுறதுக்கு. இதுதான் என்ன பண்ணுறது, மினிமைசரோட ரெண்டு மூவ்ஸ். ஓகே, ஸோ மினிமைசர் இதில் ஒன்று லெஃப்ட்டை பேஸ் பண்ணி போகலாம், இல்லை ரைட்டை பேஸ் பண்ணி போகலாம். இப்போ லெஃப்ட்டை பேஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னு வைங்களேன், லெஃப்டில் மேக்ஸிமைசர் இருக்குது. அடுத்த தடவை மூவில் இப்போ லெஃப்ட் சாய்ஸை மினிமைசர் செலக்ட் பண்ணால் மேக்ஸிமைசருக்கு 3 சான்சஸ் கிடைக்குது. மேபி ரைட் சாய்ஸ், அதாவது அடுத்த சாய்ஸை சூஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குது. இங்கே ரெண்டு ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குது. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேம் போர்டில் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுறோம், ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மினிமைசர் வந்து இந்த லெவலை சூஸ் பண்ணும்போது லெஃப்ட்டை சூஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமைசருக்கு நேரும் 3 சான்சஸ். அப்போ அவங்களுக்கு பெஸ்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் என்ன பண்ணுறோம், ஓப்பன் சாய்ஸ் கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரைட்டில் இருக்குது 2 சான்ஸ் தான், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீ சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்படி என்ன பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது, ஆப்போனண்ட்டோட சக்ஸஸ் பார்த்து பிளாக் பண்ணுறது. ஓகே, இதுதான் என்ன சொல்கிறோம், மினிமேக்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, மேக்ஸிமைசர் என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம், மினிமைசருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள். ஓகே, நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள் வந்து நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் பிளே யார் பண்ணுறாங்க, மேக்ஸிமைசர் பண்ணுறாங்க. செகண்ட் லெவல் யார் பண்ணுறாங்க, மினிமைசர் பண்ணுறாங்க. தேர்ட் லெவல் யார் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமைசர் பண்ணுறாங்க. லாஸ்ட் லெவல், அதாவது இது என்ன 4 லெவல்ஸ்க்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறோம். லாஸ்ட் லெவல் என்னென்னா மினிமைசருக்கு. ஓகே, லாஸ்ட் லெவல் என்ன இருக்குது, மினிமைசருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமைசர் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மேக்ஸிமைசர் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த லெவலில் வச்சு பார்க்கும்போது நம்மளோட இனிஷியல் ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ என்ன சொல்லுவாங்க, மேக்ஸிமைசர் எப்போவுமே ஆல்ஃபா வேல்யூவோட ரிலேட் ஆனவங்க, மினிமைசர் யாரோட ரிலேட் ஆனவங்கன்னா பீட்டா வேல்யூவோட ரிலேட் ஆனவங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே மேக்ஸிமைசர் செலக்ட் பண்ணும்போது என்ன வரும், நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவாக தான் இருக்கும், 4ஆக தான் இருக்கும். ஓகேவா? தென் இங்கே பாருங்கள் 6 2 6 இருக்குது. இப்போது இந்த நோடுக்கு மேக்ஸிமம் ஆஃப் 6, 2, 6 அப்படின்னு சொன்னோன்னா நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது தான் 6 தான். தென் அடுத்த நோடுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஆஃப் 3, 9. அப்போ அதில் மேக்ஸிமம் என்னது 9 தான். ஓகே, அதில் மேக்ஸிமம் என்னதான் 9 தான். ஓகே, ஸோ இதுதான் என்ன பண்ணுவார், மேக்ஸிமைசர் செலக்ட் பண்ணுவார் நம்மளோட லெஃப்ட் சப் ட்ரீல. ஓகே, இது அப்படியே மினிமைசருக்கு போச்சுன்னு வைங்களேன். மினிமைசர் என்ன பண்ணுவாங்க 4, 6, 9. ஓகே, மின் ஆஃப் 4, 6, 9. அப்போ மினிமம் வேல்யூ என்ன தான் வரும், 4 தான் வரும். ஓகே, மின் ஆஃப் 4, 6, 9. அப்போ இதுதான் 4 தான். ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா மிடில் சப் ட்ரீயை பார்க்க போகிறோம். ஓகே, இது என்னது மேக்ஸிமைசர் லெவல். ஓகே, இந்த லெவல் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறோம், மேக்ஸிமைசர் லெவல். அப்போ மேக்ஸிமம் ஆஃப் 5, 2. மேக்ஸிமம் வேல்யூ என்னது 5. அப்போ இந்த லெவலில் இந்த நோடுக்கு எது தான் செலக்ட் ஆகும், 5 தான் செலக்ட் பண்ணுவோம். தென் மேக்ஸிமம் ஆஃப் 7, 3. அதில் மேக்ஸிமம் என்னது 7. ஒரு லெவல் அப் போகிறேன்னு வைங்களேன், பேக் ட்ராக் பண்ணுறேன்னு வைங்களேன். இங்கே போகும்போது இது மினிமைசருக்கான லெவல். அப்போ மினிமைசர் சொல்லுவார் மின் ஆஃப் 5, 7.
ஓகே மீன் ஆஃப் 5,7 அப்போ மினிமம் வேல்யூ என்னது 5. ஓகே அப்போ மினிமம் வேல்யூ என்னது 5. ஓகேவா தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சப்ட்ரிக்கு போகிறேன். இப்போ ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அப்போ அங்கே செலெக்ஷனுக்கான ஆப்ஷனே இல்லை. அப்போ பை டிஃபால்ட் என்ன தான் 1 தான். அடுத்தது 7,2 ஓகே இதில் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோன்னா 7. அப்போ இந்த நோட் செலக்ட் ஆகும்போது என்னவா இருக்கும் 7ஆக இருக்கும். அடுத்து இந்த நோடு அப்படின்னு பார்க்கணும் அதோட சைல்டு 4, 6, 3 இதில் மேக்ஸிமம் என்னது 6. பேக் ட்ராக் பண்ணுறேன். ஓகே அப்போ இந்த நோடுக்கு செலக்ட் பண்ணும்போது மினிமம் ஆஃப் 1,7,6 ஓகே அப்போ ஆட்டோமேட்டிக்காக மினிமம் என்னது 1 தான். ஓகே தென் நம்மளோட ரூட் நோடுக்கு பேக் ட்ராக் பண்ணுறோம்னு வைங்களேன் அது மேக்ஸிமம் ஆஃப் 4,5,1 ஓகே இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 தான் என்னது மேக்ஸிமம். அப்போ நம்மளோட மேக்ஸிமைசரோட வேல்யூ கோல் வேல்யூ என்னவாக தான் இருக்கும் 5ஆக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் லீஃப் லெவல் அதாவது மினிமைசரில் கடைசியாக பார்த்தீங்கன்னா 9 எல்லாம் இருக்குது இங்கே. ஆனால் நமக்கு எதுதான் வரும் 5 தான் வரும். ஓகேவா ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது 5 தான். ஓகேவா ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 17,19 இந்த ரெண்டில் மினிமம் கால்குலேட் பண்ணும். ஓகே மினிமம் கால்குலேட் பண்ணும். மினிமம் அப்படின்னு பார்த்தோன்னா 17. ஓகே அடுத்தது பாருங்களேன் அடுத்தது 16 அண்ட் நோ வேல்யூஸ். ஓகே வேல்யூஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா இதை வந்து கம்பேர் பண்ணவே வேண்டாம். டைரெக்டாக என்ன பண்ணலாம் 16 அப்படியே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை கால்குலேட் பண்ணுறதுனால நம்ம அல்காரிதத்தில் எந்த பெனிஃபிட்டும் இருக்க போகிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் விட்டு போகிறோம். ஓகே அப்போ பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி நோ யூஸ். அப்போ இதையும் என்ன பண்ண வேண்டாம் யூஸ் பண்ண வேண்டாம். இதையும் கட் பண்ணிடலாம் இதையும் கட் பண்ணிடலாம். தென் என்டையர் இந்த ப்ராசஸையும் இதையும் என்ன பண்ணலாம் கட் பண்ணிடலாம். இப்படி நம்ம விட்டுட்டு போகிறோம் பார்த்தீங்களா இதை சொல்கிறது தான் என்னன்னா ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங். ஓகே எந்த எஃபெக்டும் இருக்காது அப்படின்னா அதை நம்ம விட்டுட்டு போகிறோம் ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு. ஓகே அதுதான் என்ன சொல்கிறோம்னா ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங். ஓகே ஸோ உங்களுக்கு மின்மேக்ஸ் அல்காரிதம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஃபாலோட் பை ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் தெரிஞ்சுக்கோங்க. கேம் பிளேயிங்கில் ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் எதுக்கு அப்படின்னா நம்மளோட மின்மேக்ஸ் அல்காரிதம் இருக்குல்ல அந்த அல்காரிதத்தை எஃபிஷியண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகே அந்த அல்காரிதத்தை எஃபிஷியண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இன் பிட்வீன் டைமில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எது வந்து மினிமமோ அதை நான் என்ன பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபர்தராக போகிறோம்னா இது மேக்ஸிமைசர் லெவல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும் 17 பிக் பண்ணும். இந்த நோடுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111 வரும். தென் இந்த நோடுக்கு என்ன வரும் 15 வரும். தென் அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இதை என்டையராக விட்டுட்டேன்னு சொன்னேன். அப்போ இங்கே இருக்கிறது என்னது 15 மட்டும்தான். ஓகே இங்கே இருக்கிறதுல மினிமம் என்னது 17 தான். ஸோ அடுத்த லெவல் பேக் ட்ராக் பண்ணும்போது மினிமம் மேக்ஸிமம் ஆஃப் 17,15 அப்போ நம்ம ஆன்சர் என்னது தான் 17 தான். ஓகே ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது தான் 17 தான். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் டாட்டட் லைன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி அதாவது வேல்யூஸ் இல்லை அது டாட்டட் லைன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி நமக்கு எந்த யூஸ் இல்லை. செஸ்ல வரும்போது பார்த்துக்கோ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த மூவ் பண்ணி எந்த யூஸும் இருக்காது அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணுவோம் அந்த மூவ்ஸ் நம்ம பண்ணவே மாட்டோம். அது இந்த டைம் வேஸ்ட் தான். அதை வச்சு அந்த இதில் ஃபர்தராக எந்த யூஸும் இல்லை. ஏன்னா செஸ் கேமில் டைம் வேறு இம்பார்ட்டன்ட். ஓகே அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூவ் நம்ம வேஸ்ட் பண்ணுறது இல்லை. ஓகே வேஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அந்த மூவ்ஸ் எல்லாம் பண்ணுறதில்ல. அது மாதிரி டிஸ்கார்ட் பண்ணுறோம். அப்படி ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதான் ஆல்ஃபா பீட்டா கட் ஆஃப். ஓகே கட் ஆஃப் அல்காரிதம். ஓகே ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட மினிமேக்ஸ் அல்காரிதத்தை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்து என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸோ இப்போது இந்த கிராஃப்க்கு ஓகே ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணலாம் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கால்குலேட் பண்ணிடலாம். மினிமேக்ஸ் அல்காரிதத்தை வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஓகே ஸோ பெருசாக ஒன்றும் நான் இதில் எக்ஸாம்பிள் சேஞ்சே இல்லை. ப்ரீவியஸ் இதில் இருக்கிற எல்லா 1 ஓகே இதை என்ன பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான். ஓகே அதனால ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் ப்ரீவியஸுக்கு 17 ஆன்சர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 தான். நீங்களும் நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். Okay, that's all about minimax algorithm. Okay, so minimax algorithm time complexity big O of b power m
ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிஎம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.